வணக்கம் சார். வணக்கம் சைமன். குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? பார்த்தாச்சு. இந்த ஊருக்கே கிளம்பி வந்துட்டீங்க இங்கே. ஆமாம் ஆமாம் சார், என்ன பண்ணுறது, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நாங்கள் இருப்போம். படம் இப்போ நம்ம 9 மணி காட்சி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம். இந்த வாட்டி அது மிஸ் ஆகி போச்சு கொஞ்சம். எல்லா இடத்துலையும் ஸ்ரீலங்கா துபாய்ன்றாங்க 4 மணி ஷோ. நம்மளால ஸ்ரீலங்காலாம் கூட போய் பார்த்துருக்காங்க. வந்து படம் உண்மையிலே நம்ம எப்படி விடாமுயற்சிக்கு ஒரு மாதிரி மகிழ் திருமணி ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க. இன்னைக்கு அந்த படத்தை போட்டு சில பேர் சாத்திட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி கவலையே இல்லை. மறுபடியும் அது ஒரு நல்ல படம். அதில் என்ன சொன்னதுன்னா, இது வந்து நீங்கள் அஜித் ஃபேனாக வந்து இந்த படத்தை பார்க்காதீங்க, ஒரு நார்மல் கதையாக வந்து பாருங்கள். இதில் எந்த விதமான ஓப்பனிங் சாங்கு அப்புறமா வந்து பஞ்ச் டைலாக் எதுவுமே கிடையாது. ஓப்பனாக அடிச்சுது. டைட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய்க்கான படம். இது ஒரு ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய படம். இந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டே வந்த ஒரு விஷயம். அது கடைசி நேரத்தில் வந்து வந்த அந்த டீசர் ஆகட்டும், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லரு, ஒட்டுமொத்தமாக ட்ரெய்லர் தான் வந்து யார் யார் என்ன இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது. அதையெல்லாம் மீறி பழைய ஒரு விண்டேஜ் அஜித் இந்த படத்தில் பார்ப்போமா, பழையபடி வந்து ஒரு ஃபேனுக்கான படமாக இது இருக்குமான்ட்டு பெரிய ஆவலோடு இன்னைக்கு பெரிய கூட்டமே வந்தது. படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபேன்ஸுக்கான படம் அது. அதை தாண்டி வந்து பெரிய கதையெல்லாம் ஒன்றும் இல்லை சைமன். இதில் வந்து நீங்கள் நிறையது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய கதை இல்லை. இந்த படத்துக்கு பெரிய கதையெல்லாம் கூட ஒன்றும் தேவைப்படல. அது ஆதிக்கு மனசு வச்சா பண்ணியிருக்காப்புல. ஒரு கேங்ஸ்டரு, அந்த கேங்ஸ்டர்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தி, குழந்தை பிறந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தைய பார்க்க போகிறப்போ வந்து ஒரு அட்டாக் நடக்குது. அவள் பயம் வந்தது வந்து தான் குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுரு, நீ போய் போலீஸில் சரண்டர் ஆகிடு, திரும்ப வா, என் மகனையும் என்னையும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதை ஒரு கணவனாக ஏற்றுக்கிட்டு, ஒரு தாய் பாசம், தனக்கு வந்து ஒரு குழந்தையும் வேணும் மனைவி வேணும்னால அந்த கேங்ஸ்டரை இதை விட்டுட்டு ஒரு 18 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப வந்து தன் மகனை பார்க்க வரும்பொழுது மறுபடியும் ஒரு அட்டாக் நடக்குது. மனைவி பயப்படுறா, நீ கிளம்பு நீ அப்படின்றா. வேணாம், நீ கிளம்பு, நீ இன்னும் அதை விடலை, ஏன்னா எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம் அப்படின்னும் பொழுது தான் இதுக்கு என்ன காரணம்னு உள்ள ஒரு ஹீரோ அந்த கேங்ஸ்டர் உள்ளே இறங்கி பார்க்கும் பொழுது தான் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு குட்டு ஒரு பேடாகி கடைசியாக ஒரு அக்லி ஆகிறது தான் கதை. வந்து இவ்வளோ தான் கதை. படத்தில் நிறைய இடத்துல வந்து விண்டேஜ் ரெஃபரன்ஸ் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. படமே விண்டேஜ் ரெஃபரன்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் வரைக்கும். இந்த குறிப்பாக சொல்லணும்னா நிறைய சீன்ஸில் ஃபஸ்ட்டு சீனே அந்த மாதிரி தான் இருந்தது. அஜித் சாரோட என்ட்ரியே ஒரு பயங்கரமான ஒரு விண்டேஜ் ரெஃபரன்ஸ் மாதிரி. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் மகாநதி சங்கருடைய வாய்ஸ் ஓவரில் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஒரு கதையை அவரே ஓப்பனிங்லேயே கதைக்குள்ளே போயிட்டாங்க. வந்து அதை தாண்டி அந்த இன்ட்ரோ வந்து சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு தான் வந்து அந்த ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் சொல்லியிருந்தார் பொழுது வந்து ஆல்சியும் விக்ஸையும் தண்ணி பாட்டில் எடுத்தும்போங்க அப்படின்னு வந்து தத்திக்கிட்டே இருக்காங்க. தேட்டரில் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து இந்த ஷட்டர் திறந்து இதோடு நின்றுடும், எங்கடா தலை அப்படின்னு பொழுது ஆமா கரெக்டா அந்த தீனா என்ட்ரி மாதிரி ஒரு ஓட்டையில ஒரு கண்ணு மட்டும் வந்து நிற்கும். வந்து இது என்னன்னா உட்காந்து இதை ஆதிக்க ரவிச்சந்திரன் பாராட்டணும். வந்து உட்காந்து ஒவ்வொரு படத்துடைய ரெஃபரன்ஸ் எடுத்து 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 நீங்க கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட வேற மாதிரி வந்து இது செயற்கையா கொண்டு வந்து சேர்த்த மாதிரி ஆயிடும். வந்து அதுக்கப்புறம் இதுவாகாது. கொண்டு வந்தது பிரமாதமாக கொண்டு வந்து சேர்த்து அந்த இது வந்து ஃபேன்ஸுக்கான படங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அடித்து தூக்குறாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அஜித்தோடைய மனநிலையே மாறிடும். வந்து மறுபடியும் நம்ம வந்து பில்லா மாதிரி மங்காத்த மாதிரி ஒரு படத்துக்கு கொண்டு போய் ஏன் வந்து வீர விஸ்வாச விவேகா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கணுன்ற மாதிரி ஒரு மனநிலை கண்டிப்பாக வந்திருக்காங்க. சார், அஜித் சாரோட என்ட்ரியே ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்க. அவர் உள்ள என்ட்ரு ஆகுறது அது எல்லாமே அந்த டாங்லி ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பட் அந்த படத்துலேயே டாங்லியோட ரெஃபரன்ஸ் வச்சது தான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது எனக்கு. ஆமாம், நீங்கள் ஒரு டைலாக்ல சொல்லிடலாம். வந்து இவர் சைமன் வந்து இன்டர்நேஷ்னல் தாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அதில் எந்த விதத்தில் வந்து நம்பகத்தன்மைன்னு ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரியே அதில் சைமன்றவர் தான் சொல்கிறார் இந்த கதை. அதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பேச்சுவாக்கில் சைமன் வந்து இன்டர்நேஷ்னல் தாதாங்க அப்படின்னா நீ அடிச்சுட்டு போடா ராஜா அப்படின்னு வாங்க. இவர் ஏன் இன்டர்நேஷனல் தாதா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா நீங்க சொன்னது டாங்லிருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஜான்விக்கு இவங்க எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு விஷயம் வந்துங்களா, இதுதான் வந்து ஃபேன்ஸுக்கான விஷயமாகவும் மாறுது. வந்து அதை கொண்டாடுறாங்க. வந்து மிக சரியா பண்ணியிருக்காரு வந்து ஆதிக்கு. வந்து சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்ட்ரி அதெல்லாம் பயங்கரமாக போனாலும் அந்த ஃபைட் சீன் வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லேகாக தான் இருந்தது. வந்து என்னடா அது அப்படி எல்லாருமே ஒரு மாதிரி என்ன இது பயங்கரமாக இது பண்ணிட்டு வந்தாங்கன்னு. ஏன்னா அவங்க வந்து கதைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் கொண்டாட்டம் இருக்குது. எனக்கு மார்க் ஆண்டனியோட அப்படியே இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் அதை பார்த்தேன் நான். வந்து
நீங்கள் மார்க்கண்டேயன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக போவோம், ஏன்பா இதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து விஜய் சூர்யாலாம் வந்த பிறகு, இல்லை குறிப்பாக அர்ஜுன் தாஸ்லாம் வந்த பிறகு வேற லெவலில் நான்லாம் பார்த்து உண்மையிலே மறந்து போயிட்டேன். அர்ஜுன் தாஸ்லாம் இப்படியா, அது அஜித்துக்கு வெளில அர்ஜுன் தாஸா அப்படின்லாம் ஒரு கேள்வியெலாம் இருந்தது வந்து. ஏன்னா எந்த நடிகரை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈஸியாக எடை போட்டுற முடியாது. அர்ஜுன் தாஸுக்குலாம் ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கல வந்து. மாஸ்டரில் பண்ணியிருப்பாரு, ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பாரு, இவருக்கு ஏன் கிடைக்கலன்னு. குறிப்பாக அந்த வாய்ஸு, எனக்கு ரகுவரனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடையாதுன்னு அப்படி வந்து ஒரு சின்ன ரகுவரன் மாதிரி அதுதான் அதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்த ஒரு விஷயம். நீங்கள் கதைன்ற ஒரு விஷயம் வரும்போது கூட நான் அதான் நினச்சேன் வந்து, நீங்கள் கதைக்காக பெரிய மெனக்கெடெல்லாம் தேவையில்லை வந்து. நீங்கள் எந்த ஒரு கேங்ஸ்டர் படத்தை எடுத்தாலும் வந்து ஒரு பாட்சா படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். பாட்சா ஒரு ஹிந்திலேருந்து எடுத்த படமாக இருந்தாலும் வந்து இங்கே தமிழில் பாட்சா தான் எவர்கிரீன் வந்து, அதான் மாஸ்டர் பீஸு. நீங்கள் அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ஆதிக்கு வந்து பெரிய கட்டிக்காரர். குறிப்பாக அர்ஜுன் தாஸோடைய அந்த கேரக்டர் நம்ம சொல்லி ஆகணும் வந்து. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ கூட நடிக்கும் பொழுது வந்து எங்கேயாவது ஒரு விதத்தில் வந்து இப்போ சப்பி ஆகிட்டாருப்பா அப்படின்வாங்க டக்குன்னு ஆடியன்ஸு. அப்படி ஆகாமல் அதை கொண்டு போகிற விதம் இருக்குல்ல, அந்த வில்லனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாருல ஹீரோ, அதுவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக அந்த டபுள் ஆக்ஷன் டைலாக் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது சார். அவர் அது ஏகே தான் கண்டுபிடிப்பார். இந்த கண்டுபிடிச்ச உடனே அவர் வந்து அப்படியே வாலிக்கு கொண்டு போகிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். சொல்லிடக்கூடாது, அது வந்து சொன்னாமா, ஏன்னா போய் ஃபேன்ஸும் படம் பார்க்கணும் சார். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பார்வையில் அது எப்படி சார்? உண்மையிலே வந்து இது வந்து என்னென்னா, நீங்கள் பெரிய கதை அதெல்லாம் இல்லைன்னாலும் வந்து ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து சூப்பராக இதுவாக வந்து. நீங்கள் ஒரு டிவிலேயோ ஒரு ஓடிடிலேயோ பார்க்கும்பொழுது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல வந்து. அவங்க என்ன தோணுன்னா, இங்கே ஈஸியாக நீங்கள் நிறுத்தி பார்க்கலாம் வந்து, இல்லை ஒரு கதையே இல்லைன்னு தோணும். இந்த ஃபேன்ஸ் கொண்டாடுறது சின்ன சின்ன விஷயங்கள் அடுத்து என்ன வரப்போகுதுன்ற ஒரு சஸ்பென்ஸு, ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் வந்து மார்க்கண்டேயனே ஒரு தியேட்ரிக்கல் படம், அது கம்ப்ளீட்லி அது தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதே தான் வந்து இதுவாக வந்து ஜிபியு இன்டர்வல் பிளாக்குக்கு விஜய் சாரோட டைலாக் எப்படி சார் இருந்தது? ஐ எம் வெயிட்டிங். ஆமாம் ஆமாம், அது இடையில என்னென்னோ டைலாக்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அது விஜயோட ஃபேவரட்டான ஒரு டைலாக் வந்து. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுவாகவே இந்த விமர்சனத்தை தாண்டி ஒரு விஷயம், தொடர்ச்சியாக அந்த விஜய் அஜித் விஜய் இது மாதிரியான சண்டைகள்லாம் வந்து சும்மா இந்த சோஷியல் மீடியாவில் கட்டமைக்கப்பட்ட ஒன்று தான் வந்து. எல்லாரும் ஒரு ஃப்ரெண்டு தான். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து, அஜித்துக்கே நினச்சிருப்பார், எப்பா இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குற நம்முடைய சக ஹீரோ நண்பர் அவர் அரசியலுக்குள்ளே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இடையெல்லாம் கூட இந்த படத்துக்கு நிறைய இடத்துல வந்து விஜய் ரசிகர்லாம் வாழ்த்தி கட் அவுட்லாம் கூட வச்சுருந்தாங்க வந்து. படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து ஆட் பண்ண எல்லாத்துலேயுமே ஒரு வாலியோட டச் இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர்ற சீன்லேயும் த்ரிஷாவை வந்து கடத்தி வச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா கடைசியில் சிம்ரன். அஜித் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது நீயா அப்படின்னும் போது அந்த அந்த இது கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது சார். திரும்ப சொல்கிறதுன்னா, வாலியில் வந்து எப்படி எந்த அளவுக்கு அஜித் பண்ணியிருப்பாரோ அதுக்கு ஈக்குவலாக வந்து சிம்ரன் வச்சு விளாசிருப்பாங்க வந்து. இந்த சிம்ரனை தவிர வேறு யாரும் வாலி பண்ணியிருக்க முடியாதுன்னு இதில் கூட ஒன்று நான் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் நமக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமாம், அப்புறம் பார்த்தா இதில் வந்து ஒரு சட்டில்டான ஒரு நடிப்பாக இருந்தது வந்து. அதாவது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து சோட போகிறவங்க கிடையாது அப்படின்றது விதத்தில் வந்து திரும்பவும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதை ஆதிக்கு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு சார். படத்தில் பழைய பாட்டுகள் வந்து நிறைய இருக்குது சார். அது வந்து நம்ம ஒரு இடத்துலையுமே இந்த இடத்துல இந்த பாட்டு வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பழைய பாட்டுகள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கலாமா? பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். என்னென்னா, உங்களுக்கு இதெல்லாம் 90s வந்த பாட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல வந்து. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மியூசிக் டைரக்டர் பழசுன்றாங்க வந்து. அப்படியே மாறிட்டு போகும்போது, இந்த பாட்டெலாம் வந்து இப்படி இட்டு அடிச்சிருக்குதா அப்படின்னு. நீங்கள் வந்து ஒத்த ரூபா தாரனாகட்டும், இளமை இதோ வந்து நீங்கள் அதாவது வந்து புத்தாண்டு அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு ஜப்பானில் கூட அந்த பாட்டை போடுவாங்க வந்து. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பாட்டு, ஒரு எவர்கிரீன் பாட்டு வந்து. ஒரு பாட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, வேற லெவலில் இருக்குது. இது என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த 90sலாம் இந்த மாதிரி பாட்டெலாம் கலக்கி இருக்குதுன்னு. இது அந்த ஒரிசா பாட்டு ஒன்று சார், அது ரிவீல் பண்றவங்க தெரியல. அந்த பாட்டு இப்போ வந்தது, அதை பாருங்க எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆயிருக்குது வந்து. அது வந்து நம்ம வீடியோ போடும்போது சிச்சி தான் சார். நம்ம வந்து வீடியோ போடும்போது கீழே வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சார். அதில் வந்து ஆதிக்கு நிறைய ரீல்ஸ் பார்க்குறாரோ, ஆதிக்கு நிறைய டிக்டாக் பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரியே படம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அவர் நிறைய ரீல்ஸ் பார்க்குறாரோ நமக்கே ஒரு சந்தேகம் வருது. அந்த மாதிரி
கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து உள்ள இன்க்ளூட் பண்ணது சூப்பரா இல்லை அதுதான் இந்த படத்துக்கு பலமே. நீங்கள் சொன்ன மாதிரி கரண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அதை ஒரு சீனாக மாற்றி அதை படத்துக்குள்ளே சேர்த்தது தான் பெரிய பலம். படத்தில் மியூசிக் வந்து எந்த அளவுக்கு சார் ஹெல்ப் பண்ணுச்சு படத்துக்கு? உண்மையிலேயே இது கரெக்டான ஒரு கேள்வி வந்து. ஏன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்களுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும், பெரிய மாஸ் ஹீரோ படங்களில் பண்ணோம்னு. அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது வந்து. அதோட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர், எல்லா பேர் இருக்குது. அவர் வந்து என்னென்னா கலைப்படைப்பான படங்கள், ஒரு கதை உள்ள படங்கள், ஒரு விழாவுக்கான படங்கள், இதுக்கு தான் மியூசிக் பண்ணுவார். இவர் வந்து மாஸ் ஹீரோவுக்கு பண்ண மாட்டார்ன்ற ஒரு இது வந்து இருந்தது. அது கை மேலே வந்து கிடைச்ச ஒரு பலனாக வந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே ஜிவி பிரகாஷ் இறங்கி பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு எந்த அளவுக்கு சார்? கேமரா ஒர்க்லாம் பிரமாதமாக இருக்குது. டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்னிக்கலாக ஸ்டண்ட்டு, குறிப்பாக வந்து அஜித்தை வந்து நிறைய இந்த ஏஐயில் பண்ணியிருக்காங்களா மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. டிஐஜிங்கெலாம் கிடையாது. இந்த விண்டேஜ் அஜித்லாம் வந்து அதுக்குன்னே மெனக்கிட்டு நம்ம ட்ரெய்லர்லேயே கூட பார்த்தோம், சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து. குறிப்பாக என்ன சொல்கிறது, ஒரு 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 கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பேக்காக அப்படியே கொடுத்துருக்காப்புல வந்து. ஆமாம் சார், படத்தில் வந்து சுனில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் மார்க் ஆண்டனிலையும் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் வந்து அவருக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வச்சுருக்காங்க. எந்த மாதிரி சார் இருந்தது? சுனில் தான் வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருந்தது வந்து. அது ஒரு கொஞ்ச நேரம் தான் வருவார். ஆமாம், அந்த கொஞ்ச நேரம் வந்தும் சூப்பராக பண்ணிட்டு போகிறப்பல நம்ம புஷ்பாவில் பார்த்த சுனிலா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் வந்து. உண்மையிலே ஒரு தெலுங்கில் ஒரு முன்னணி காமெடியனாக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து வில்லனாக கேரக்டர் ரோல் பண்ணுற அளவுக்கு பெரிய ஹீரோக்களே வந்து இவர் தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து இருந்தது. சுனிலை தவிர பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க, ரெடின் கிங்ஸ்லி. ஆமாம் சார். யோகி பாபு. காமெடி எந்த அளவுக்கு சார் ஒர்க் அவுட் ஆகிருக்கு? இல்லை எனக்கு அதான் ரெடின் கிங்ஸ்லாம் ஒரு முடிஞ்சு போனால் ஒரு 3-4 சீன் தான் வராது. ஓகே, யோகி பாபு ஒரு சீன் வரும், ஒரே ஒரு சீன் தான். ஆனா இதெல்லாம் தாண்டி அஜித்தை காமெடி பண்ணிடுறாரு. ஆமா சார், அவரே பயங்கர பிரமாதமான சைலண்டா காமெடி பண்ணக்கூடியவர் வந்து. நீங்க அப்பத்தி படங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா போற போக்கில் காமெடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு வந்து. அது ஒரு பெரிய பலம் வந்து. காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதான் சொல்றேன் நான் வந்து, ஒரு பக்கா கமர்ஷியல் படம் வந்து நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எந்த ஒரு விரசமோ கொடூரமான சீனோ முகம் சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது வந்து. நல்லா பண்ணியிருக்காப்புல. அதான் சொல்கிறேன் நான் வந்து. திரும்ப வந்து ஒரு இப்போ நீ ரசிகரா, நீ வாப்பா இந்தப்பா என் படத்தை பண்ணுப்பா அப்படின்னு பொழுது அந்த நபர் எப்படி வந்து பண்ணியிருப்பாரோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க சார். படத்தில் வந்து எல்லாமே ஜாலியாக பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அஜித் சார் வந்து எந்த அளவுக்கு ஜாலியாக பண்ணியிருக்காருன்ற மாதிரியும் ஒரு சீன் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அது எப்படி சார் இருந்தது? படத்தில் வந்து அஜித்தும் சிம்ரனும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அது முடிஞ்ச பிறகு வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும், சார் உங்களுக்கும் மேமுக்கும் ஒரு சாங் ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து இந்த ஆதிக்கோடைய வாய்ஸ் வந்து. இதெல்லாம் வந்து ஒரு தியேட்டரை கை தட்டுது வந்து. கடைசியில் வந்து இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி போட்டாங்க சார். யாருமே தேட்டரில் கிளம்பாம எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அதில் வந்து அஜித் சாரோட இன்னொரு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பயங்கர ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து அந்த சீன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. எனக்கு ஜாக்கி சான் படங்கள்லாம் வந்ததுன்னா அந்த பிகின் த ஸ்கின் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்த சீன். அப்போ என்ன ஆகிடும், தியேட்டர் எழுந்து போக மாட்டாங்க வந்து. எப்படிலாம் அவர் அடிபட்டுது, எப்படி இதுவாச்சு, அங்கேருந்து தொடங்கன்னு தான் வந்து. எனக்கு அதுக்கப்புறம் சில படங்களில் எழுந்து போயிடுவாங்க வந்து, நீ ஓடிக்கிட்டு இருக்கட்டாது அப்படின்னு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் முடிகிற அந்த சீன் முடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலே செட்டுக்குள்ளே ஒரு ஜாலியான ஒரு மனுஷன் தான் வந்து. அவர் வந்து தன்னை வெளியே சும்மா சீரியஸாக காமிச்சிக்கிறாரு கண்டி. படு ஜாலியான ஒரு மனிதன் வந்து. படத்தில் வந்து எல்லாம் ஒரே புகழாரமாக பேசிகிட்ருக்கீங்களேப்பா, நெகட்டிவாக எதுவுமே இல்லையான்னு வேற கேட்பாங்க வந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு தொய்வு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருக்க தான் சார் செய்யுது. பட் அது செகண்ட் ஹாஃப்ல மேட்ச் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக ரெஃபரன்ஸு நம்மளை வந்து அடுத்தடுத்து யோசிக்க விட மாட்டாங்க. இது எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிக்கிறது கூட டைம் இல்லை. அதுக்குள்ளே இன்னொரு சீன் வந்துடுது. அந்த மாதிரி வந்து ஒரு பவர் பேக்டு ஒரு செகண்ட் ஹாஃபாக இருந்தது. ஓவராலாக படம் வந்து பார்க்கலாமா சார்? இல்லை, ஓவராலாக படம் வந்து ஒரு குட். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இது என்னென்னா ஒரு ஃபேன்ஸுக்கான படம் வந்து. இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வாங்க, படம் பாருங்கள், கொண்டாடுங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க வந்து. லாஜிக் பார்த்தோம்னா நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒரு படத்துக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்க ஓப்பனாகவே அடிச்சிட்டாங்க வந்து. ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணாலும் திட்டுறீங்க, இப்படி ஒரு படம் பண்ணாலும் திட்டுறீங்க, அப்படி தான் ஏன் படம் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வியும் இருக்குது வந்து. ஓகே, அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி.